ஆண்டவராகிய இயேசுவின் இனி நாமத்தில் மீண்டும் இந்த ஊடக வாயிலை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த எலெக்ஷனுடைய காரியங்களை குறித்து நாம் ஜெபத்திலே நாம் தரித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இன்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். யார் யாரெல்லாம் மனிதர்களை குறித்து அல்லது மதங்களை குறித்து இகழ்கிறார்களோ அவர்களை இகழுவார். தேவனை குறித்து இகழ்வரை அவரை இகழுகிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிறிஸ்தவ மக்களுக்கு விரோதமா எத்தனை இகழ்வுகள், எத்தனை வேதனையான சம்பவங்கள் நடந்தது. ஒரு காலம் வந்து கொண்டிருக்குது, இகழக்கூடிய காலம், ஆண்டவர் கிரியை செய்யக்கூடிய காலம் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அதே போல இந்த காலகட்டங்களே தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் அவருக்கு முன்பதை தாழ்மையுள்ளவர்களாய் நாம் கடந்து அவருக்கு முன்பதாய் நாம் நம்மை தாழ்த்தி சென்றோம் என்றால் கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கக்கூடிய போதுமான தேவன். 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிக்கேடரோ கனவீனத்தை அடைவார்கள். மதிக்கேடாய் செயல்படக்கூடிய இந்த ஆட்சிகள் கனவீனத்தை அடையக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஞானமாய் செயல்படக்கூடிய மனிதர்களை அவர்கள் கனத்தை they will receive the honor அப்படின்றத வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா மதிக்கேடரோ கனவீனத்தை அடைவார்கள் என்று சொல்லும் பொழுது foolish will get only shame. அதாவது இங்க மதிக்கேடர் அப்படின்றதுக்கு ஆனா இங்கிலீஷ்ல foolishness, பைத்தியம்காரர்கள் அப்படின்ற ஒரு கோட்பாடுல தான் அது எழுதப்பட்டிருக்கு. மூடர்கள், அவர்களுக்கு அந்த கனவீனம், அவர்கள் அசிங்கப்படுவார்கள் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. ஆகையால் தேவன் நமக்கு முன்பதாக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஜெப நிலைமை தரப்பிது. இந்த ஜூன் ரிசல்ட் வர வரை நாம் அவருடைய சமூகத்துல இருந்து போராடி நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல செயல்பட்டோம் என்றால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கிரியை செய்ய அவர் போதுமானவர். ஏன் நாம் கண்டுபிடி ஜெபிப்போம். நல்ல தகப்பன், நல்ல வேலைக்காய் நின்று இந்த வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே, இகழ்வோரை நீர் இகழ்கிறீர், தாழ்வர்களுக்கு திருப்பி அளிக்கிறீர், ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். ஆண்டவரே, மூடரோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், புத்தியினரோ ஆண்டவரே அவர்கள் கனவீனத்தை அடைவார் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்க போல இந்த சூழ்நிலைகள் கடந்த நாட்களிலேயே, கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த கனவீனமான சூழ்நிலைகள் அப்பா ஆண்டவரே, இகழ்ச்சியா நடந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றும் கர்த்தர் அறிந்த பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உட்படுத்த வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த எலெக்ஷனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய மாற்றங்களை செய்ய நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நாம் ஜெப நிலைமையில் தரித்திருப்போம். நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.